மருத்துவ செலவுகள், குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் முயற்சியும் தேவைப்படும். திருமண முயற்சிகளில் வர அமைவது சற்று கடினமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதமும், மனக்கசப்பும், கருத்து வேற்றுமையும் ஏற்படக்கூடும். வருமானத்தை விட செலவுகளே அதிகமான அளவில் இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகாது. உத்தியோகம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கும். மேலதிகாரிகளின் அளவிற்கு மீறிய கண்டிப்பு பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்தும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைப்பதும் சற்று கடினம்தான். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆயினும் அதில் பரிபூர்ண திருப்தி இருக்காது. தொழில் வியாபாரம் எவ்வளவு பாடுபட்டாலும் லாபம் மட்டும் அளவோடு தான் இருக்கும். சந்தையில் உங்கள் பொருட்களுக்கு கடும் போட்டி நிலவும். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்புகள் குறையும். சக கூட்டாளிகளுக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு கவலையை அளிக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதமாகும். அதன் காரணமாக நிதி பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்க நேரிடும். புதிய முதலீடுகளை தற்போதைக்கு தவிர்க்க வேண்டும். கலைத்துறையினர் நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தரும். கிடைக்கும் வாய்ப்புகளில் வருமானம் மட்டும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. கைப்பணம் செலவழியும். மேலும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு தற்போதுள்ள நிலைகளின்படி புதிய முயற்சிகளில் நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் புதிய படங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அரசியல் துறையினர் மேல்மட்ட தலைவர்களுடன் அளவிற்கு மீறி பழக வேண்டாம். கட்சியினருடன் உயர்மட்ட தலைவர்களை பற்றி உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டாம். கட்சியில் உங்களுக்கு மறைமுகமாக எதிர்ப்பு உருவாக்கி கொண்டிருக்கின்ற காலம் இது. சாதுரியமாக நடந்து கொள்ளுங்கள். மாணவர்களை பொறுத்தவரை அவ்வளவாக முன்னேற்றம் இருக்காது. தினமும் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றுக்கு சென்று தரிசித்து வருவது இந்த தோஷத்தை ஓரளவு போக்கும். விவசாயத்துறையினர் விவசாயத்தை பொறுத்தவரை பாடுபடும் அளவிற்கு மட்டுமே விளைச்சல்கள் கிடைக்கும். சிக்கனமாக இருக்க வேண்டும். புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரை பல நன்மைகள் உள்ளன. பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையிலும் புத்திசாலித்தலும் தான் உள்ளது. பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் ஏழை பெண்மணி ஒருவருக்கு துணிமணிகளும் குணமும் கொடுத்தால் போதும்.